இன்னைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ண வேண்டிய நாள். இன்னைக்கு என்ன வெயிட்னு நீங்க பாத்தீங்கன்னா 100 டே சேலஞ்சில் வந்து டே வந்து 35 வந்து ஒர்க் அவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து சமைச்சிட்டு அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து எவ்வளவு கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வெயிட் வந்து அப்டேட் பண்றதுனால ஸோ எவ்வளவு வெயிட் வந்து கம்மியா இருக்கா இல்ல அப்படியே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துட்டு வரலாமா. இப்போ வந்து நம்ம 36 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 377 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ண வேண்டியனால இன்னைக்கு வெயிட் பாத்தீங்கன்னா 72.40. ஸோ நம்மளுக்கு போன வாரத்தோட இந்த வாரம் வந்து கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. அதுக்கான ரீசன் சொல்றேன். இன்னைக்கு வெயிட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க 72.40 இருக்கு. போன வீக் பாத்தீங்கன்னா 72.65. இந்த வாரம் வந்து எனக்கு 250 கிராம் தான் கம்மியா இருக்கு. அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் வந்து நான் சரியா வந்து ஒர்க் அவுட் பண்ணல, சரியா நடக்கல, சரியான டயட் இல்லை. ஏன்னா ரிலேட்டிவ்லாம் வந்ததுனால வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் வர வாரங்கள் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம் சூப்பரா. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம், நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், நம்மளோட லைஃப்ல என்னென்ன நடக்குது, அதைப்படி நான் எப்படி வெயிட் லாஸ் பண்றது அந்த ஜேர்னியா இருக்கு தவிர ஒரு நான் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னோட ஹெல்த்துக்காக நான் கம்மி பண்றேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹெல்த்துக்காக என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். 100 டேஸ் இன்னும் இருக்குங்க, இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஸோ கம்மி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் ஷாப்புக்கு வேற கிளம்பணும். சரி, நான் இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸோ நான் உங்க கடையில போய் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து இப்போதான் ஷாப் வந்தோம். வந்துட்டு சரி காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியல. நான் வரும்போது வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து குட்டி கிளிப் எடுத்திருக்கேன், அதை நான் மேலே ஆட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ இப்போ உட்காந்துருக்கேன், இன்னும் ஒருத்தரும் வரல. மதியம் போய் நம்ம சாப்பிட்டு ஸோ இன்னைக்கு ஈவினிங்கை கூட நடக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா. ஸோ அதனால ஃபுல்லா வந்து ஷாப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம காலைல கடைக்கு வந்து 10:30 மணிக்கு வந்திருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வரல. ஸோ ஒரு கஸ்டமர் கூட வரல. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னடா ஒருத்தர் கூட வரலன்னு. பார்ப்போம், எல்லாமே நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 முட்டை தோசை. இது கொஞ்சம் குட்டி, இது அதோட கொஞ்சம் பெருசு. அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி எடுத்துருக்கு, நேற்று செஞ்சது. அப்புறம் வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்து. ஸோ நம்ம வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு நல்லா படம் தூங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நடந்திருக்கலாம். அந்த டைம் நடந்திருந்தா இவ்வளோ நேரம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சமாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் தூங்கிட்டேன் நல்லா. உண்மையுமே என்னால் இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தன்னம் மீறின தூக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ நைட்டு எப்படி என்னன்னு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு. சீக்கிரம் போனால் நான் கண்டிப்பாக நடந்து முடிச்சிருவேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிளான் வந்து சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் 7 மணிக்கு எந்திரிப்போம். ஸோ அதை வந்து 1 மணி நேரம் முன்னாடி, அதாவது 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சா அப்பயே சாப்பிட செய்ய நிற்க வேண்டியதாக இருக்கு. குக்கிங்க்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால ரெண்டும் சேர்ந்து பண்றதுனால 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா நம்ம வந்து 7 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட் வேலைங்களும் இருக்குங்களா, அதையும் முடிச்சுட்டு ஸோ 7 மணிக்கு குக்கிங் டைம்ல போய் நின்னோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 7 மணிக்கு இப்போ 7 மணிக்கு வந்து சமைக்க வைக்கிற மாதிரி, 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 6 மணிக்கு எந்திரிக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம நைட்டு தூங்குறதுக்கே 12 மணி ஆயிடும். ஏன்னா பசங்க அந்த அளவுக்கு வந்து முழிச்சு விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் என்னால காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாதான் இந்த 100 டேஸ்க்குள்ள நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம இனிமேல் நாளையிலேருந்து 6 மணிக்கு எந்திரிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதைப்படி கண்டிப்பாக நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு நாளைக்கு வந்து 6 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் 7 மணிக்கு சமைக்க நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 ஆயிடுச்சு இப்போ மணி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து சாப்பிட்டாலும் தான் சாப்பிடுவேன். டின்னர் வந்து கட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா மதியமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. 2 தோசை, 2 முட்டை, அப்புறம் நிறைய வந்து முட்டைக்கோஸ் சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து பசி இல்லை பெருசா. ஸோ நைட்டு பசிச்சா ஏதாவது ஒரே ஒரு பனானா அந்த மாதிரி வேற எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் நான் கிளம்பிடுவேன். போயிட்டு நான் உங்களுக்கு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஸோ நடக்கலாம்னு பார்த்தா சார்ஜ் இல்லை. ஸோ பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து டைமிங் கணக்கு வச்சு நம்ம வந்து நடந்துருவோம். ஸோ 10 மினிட்ஸ்ல வந்து நான் வந்து 1000 வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதை கணக்கு வச்சு தான் நான் இப்போ நடக்க போறேன். இவ்வளோ நடந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் நடந்தோம்னா நம்மளுக்கு வந்து 3000 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஷாப் போறோம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, அதனால வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ திரும்ப வந்து ஷாப் போறேன். நான் வந்து சட்னி ரெடி பண்ணிட்டு பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப போறேன். நான் நைட் டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் 1/2 மணி நேரம் தான் என்ன நடக்க
நடக்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து 1/2 மணி நேரம்னா 10 நிமிஷத்துக்கு 1000னா 30 நிமிஷத்துக்கு வந்து 3000 ஸ்டெப்பு, காலைல ஒரு 2000 ஸ்டெப்பு. இப்போ மொத்தமா வந்து 5000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதில் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கடைக்கு போயிட்டு திரும்ப நாங்கள் வரப்போ வேணா முடிஞ்சா காமிக்கிறேன்.